மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, மல்லி ஒரு வழியாக அந்த கம்பெனி ஓனர்கிட்ட பேசி ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலையாக வாங்கிடுறாங்க. அதுவும் நான் காலையில் 9 மணிக்கெலாம் வேலைக்கு வந்துடுறேன் சார். ஆனால் நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் சார். ஏன்னா இப்போதைக்கு என் நிலைமை கொஞ்சம் சரியில்லை. என் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாமல் தான் அந்த வேலைக்கு வரேன். கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்ல, சரிம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மான்னு அந்த ஓனர் சொன்ன உடனே இங்கே மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் விஜய் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா மல்லி கிளம்பி வேலைக்கும் போகிறாங்க. ஆனால் போய் ஆர்டர் கொடுத்துட்ருக்க முதல் நாளே மல்லி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்கள பார்க்குறாங்க. ஒரு ஆர்ட்ரு தண்ணி கொண்டு கொடுக்கணும். அந்த ஆர்டர் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடித்தா உள்ளுக்குள்ளே ராஜஸ்ரீ ரஞ்சிதா 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. மல்லி கொடுத்துட்டு காசு வாங்கும்போது கரெக்டாக பார்த்துறாங்க. பார்த்த உடனே ராஜு சும்மா இருப்பாளா? ஆஹா ரஞ்சி, அது மல்லி தானே? ஆமாம் ராஜுமா, மல்லியே தான். இவ என்னடி அடங்கவே மாட்டாப்பளுக்கு, சும்மா ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்கா அப்படின்னு 2 பேர் எழுந்துச்சி வராங்க. வந்துட்டு, என்ன மல்லி, என்ன கமலஹாசன் தசவதான படத்தில் போட்ட கெட்டப் மாதிரி டெய்லி ஒரு கெட்டப் போட்டுட்டே இருக்க? நேத்தி என் கம்பெனியில் வேலைக்காரியாக வந்த, இன்றைக்கி என்ன ஃபுட்டு டெலிவரி பண்ணுறியா? இன்னும் இந்த உலகத்தில் என்ன தான் வேலை இருக்குது நீ செய்யாமல் இருக்கிறதுக்கு சொல்லி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வப்பளுக்கு. ரஞ்சி, இவ போகிற ஸ்பீடை பார்த்தா இவ புருஷன் காராக கழுவி காரெலாம் சரி பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்பட்றான். இவளை பாரு, டெய்லி ஒரு வேலைக்கு போகணும். எந்த வேலையில் அதிகமாக காசு வருதோ அந்த வேலைக்கு போய் அந்த வேலை மூலயமா நம்ம பெரிய பணக்காரங்களாக ஆகிடணும் அப்படின்னு மல்லி பகல் கனவு கண்டுட்ருக்கா. ரஞ்சி, இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டால் மட்டும் உழைக்க முடியும் அப்படின்னு நம்ம மல்லி தப்பாக நினச்சிட்ருக்கா. கஷ்டப்பட்டு உழைக்கலாமே தவிர முன்னேற முடியாது அப்படிங்கிறது மல்லிக்கு தெரியல, பாவம் அப்படின்னு சொல்லவும் மல்லி உடனே கடுப்பாகி, இந்த பாரு ராஜேஸ்வரி, நான் உன் பக்கம் வரவே இல்லை. நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன். எந்த வேலை பார்த்தா உனக்கு என்ன? நான் உனக்கு தெரிய வந்தேனா? இல்லை உங்ககிட்ட காசு கொண்டு வந்து கெஞ்சிறேனா? இல்லையே. எங்கள் சொத்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு எங்களை அங்கேருந்து அனுப்பிவிட்ட. பரவாயில்ல, எங்களுக்கு அந்த வீட்டில் இருந்தப்போட இந்த வீட்டில் இருக்கும்போது நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கும்போது கூட விஜய் பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருந்தார். சரியாக எங்களை கண்டுக்கலை. உன் பேச்சை கேட்டு என்கிட்ட அடிக்கடி சண்டை தான் போடுவார். ஆனால் இங்கே எங்கள்கிட்ட காசு பணம் இல்லை, ஆனால் நேரம் நிறையா இருக்குது. விஜய் எங்கள் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சந்தோஷமாக இருக்கும். எங்கள்கிட்ட காசு பண்ண தவிர சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜி அப்படின்னு மல்லி சொல்ல ராஜிக்கு கடுப்பாகுது. ரஞ்சி ஒன்னே, ஏய் மல்லி, என்னடி கதை விட்டுட்ருக்க? ரஞ்சி, உனக்கே என்னை பற்றி தெரியும் இந்த மல்லி யார் என்னன்னு. மல்லியை பற்றி ராஜிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மல்லி எதை நினச்சி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாளோ அதை கண்டிப்பாக அடையாமல் விட மாட்டான்னு உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரஞ்சி. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், எங்கள்கிட்ட காசு பணம் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் எங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு காசு பணம் இருக்குது. என்கிட்ட வேலை இருக்குது, என் புருஷன்கிட்ட வேலை இருக்குது. நாங்கள் எந்த வேலை பார்த்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எங்களால் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அதனால் எங்கள்கிட்ட ஏமாத்தின காசை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம், அதை வச்சு வேறு யாரும் ஏமாற்றலான்னு நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். என் வழியில் தலையிடாதீங்க. என் வழியில் தலையிட்டிங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு மல்லி கெத்தாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மல்லி என்ன தான் கெத்தாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புனாலும் மல்லிக்கு சின்ன பயம் மட்டும் ஒன்று இருக்குது. ஏன்னா இது ராஜஸ்ரீ சும்மா இருக்க மாட்டாளே. எப்படியும் போயிட்டு விஜய் கிட்டேயோ இல்லை வீட்டில் இருக்க யார்ட்டையாவது இது மாதிரி நான் டெலிவரி வேலை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? பாவம் விஜய் தனியாளாக கஷ்டப்படுறாரு. அவருக்காக தான் இந்த வேலைக்கே நான் வந்திருக்கேன். ஆனால் இவ போயிட்டு ஏதாவது கொளுத்தி போட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாளோ அப்படின்னு நம்ம மல்லி பயப்படுறாங்க. சரி, நடக்கிறது நடக்கட்டும், அந்த ஆண்டவன் தான் பார்த்துக்கணும். நாம் விஜய் கஷ்டப்படுறாருன்னு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கோம். அதனால் அப்படி ஒரு வேலை சொன்னாலும் பேசிக்கலாம் விஜய்கிட்ட. விஜய் கண்டிப்பாக நம்ம நிலைமையை எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பார் அப்படின்னு மல்லி கிளம்பிடுறாங்க. ராஜி அப்படி நிற்கிறாங்க உறைஞ்சி போய். இந்த மல்லிக்கு இன்னும் இந்த வாய் தும்பல் அடங்கவே இல்லையே. சொத்தெல்லாம் பிடுங்கியாச்சு. இப்போது ஒன்றுமே இல்லாமல் அந்த வீட்டில் ஒண்டிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட இவங்களுக்கு திமிரு மட்டும் அடங்கவே மாட்டுதே. இவளை என்ன பண்ணுறது? என்ன பண்ணால் இவள் திமிரு அடங்கும்? இவளை கொண்டு வந்து நம்ம காலில் விழ வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இவன் என்னடானா சொந்தமாக உழைக்கிறேன் முன்னேறிடுவேன் அப்படின்னு பெரிய பஞ்சாயத்துலாம் பேசிட்டு போயிட்டுருக்கா. இவளை என்ன பண்ணால் இவள் அடங்கி ஒடுங்கி நம்ம காலில் வந்து விழுவா அப்படின்னு ராஜு யோசிக்கிறாங்க. ரஞ்சி ஒன்னே, ராஜிமா பார்த்தீங்களா என்ன பேச்சு பேச போகிறான்னு சொல்லிட்டு. என்ன ராஜிமா நீங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை ரஞ்சி, இவளை எப்படி நம்ம காலில் விழ வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஐயோ ராஜிமா, இவள் சாதாரண கிடையாது ராஜிமா.
இவ ரொம்ப பெரிய கேடி தான், நம்மளை விட பெரிய கேடி இவ. இவளுக்கு வைராக்கியம் அதிகம் ராஜுமா, அதான் இந்த பேச்சு பேசிட்டு போகிறா. விடுங்க ராஜுமா, இவளாம் ஒரு ஆளா, நீ வாங்க நம்ம வந்தவே பார்க்கலாம். இல்லை ரஞ்சி, அப்படி நினச்சோம்னா இவ என்னமோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு போகிறால, அடுத்தது இவ பெருசாக வளர்ந்து நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. இவளுக்கு நாம் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவளை சும்மா விட்டோம்னு வச்சுக்கேன், இப்போ டெய்லியும் ஒரு வேலைக்கு போவா, எவனையாவது கையில் பிடிச்சி காலை பிடிச்சி டக்குனு விஜய்க்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துறான்னா என்ன பண்ணுறது? அதனால் இவளை விடக்கூடாது ரஞ்சி அப்படின்னு நம்ம ராஜி சொல்கிறாங்க. சரி ராஜிமா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறத சொல்கிறத விட பண்ணதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு ராஜி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரஞ்சி ஒன்று, ராஜிமா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, சரி ஓகே எது நடந்தால் என்ன, அந்த மல்லி ஒளிஞ்சா சந்தோஷம்தான் அப்படின்னு ரஞ்சியும் மனசில் நினச்சிக்கிறாங்க.